Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, in this video நம்ம வீட்ல இந்த மாதிரி cloth carry bag இருக்கும் இல்லையா, இப்போ எல்லாம் ஷாப்பிங்ல இதான கொடுக்குறாங்க. சோ அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கட்டு கம்பி இருக்கு இல்லையா, அது எடுத்துர்க்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா தொடுப்பங்குச்சி எடுத்துர்க்கேன். அடுத்து இந்த மாதிரி cloth carry bag இருக்கு இல்லையா, சோ அதை எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு நான் கட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஹேண்டில் சைடு வந்து நமக்கு தேவையில்லை, அதை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அடுத்து நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எத்தனை நமக்கு கிடைக்குதோ அது போல் கட் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரம் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுபோல் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக் வந்துட்டு நிறைய வேறு கலர்ஸில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 கலர்ஸில் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுபோல் நம்ம நிறைய கலர்ஸில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட் பண்ணியாச்சு, நீளமாக கட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓர சைடை வந்துட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம், அது நமக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்கொயர் ஷேப் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டான லெவலுக்கு இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது போலவே அடுத்தடுத்த பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் நான் வந்துட்டு நிறைய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டுக்கம்பி எடுத்துக்கோங்க. கட்டுக்கம்பி இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேஸ்ட் ஒயர் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட்டுக்கம்பி எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 2 இன்ச் உயரம் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பீஸ் வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த எல்லோ கலர் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப் அதுக்குள்ளே ஸ்டப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக, அதாவது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேஸ்ட்டு ஒரு பனியன் கிளாத்துலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு கட்டுக்கம்பி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த பீஸ் கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி அந்த கட்கம்பியோட மேல் சைடில் வச்சுக்கோங்க, ஒரு மொட்டு மாதிரி. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே இதை வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு மொட்டு மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து அப்படி நூல் வச்சு நம்ம கட்டிடலாம். கட்டுறதுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் நூல் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் நூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது போலவே நம்ம வந்துட்டு மற்ற அந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 ரெடி பண்ணியாச்சு. இது போலவே இந்த மற்ற பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நான் 2 தொடுப்பங்குச்சி எடுத்திருக்கேன். அந்த தொடுப்பங்குச்சியோட இந்த மேல் சைடில் இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சு அந்த குட்டி பீஸ் எல்லாமே வச்சு கவர் பண்ணி அதையுமே ஒரு மொட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதையுமே இந்த நூல் வச்சு அப்படியே சுற்றி கட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட வந்துட்டு கட்டுக்கம்பி இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி வேஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி க்ரீன் டேப் இருக்கு இல்லையா, கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த டேப் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு க்ரீன் கலரில் கிளிட்டரிங் டேப் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மெல்லுசாக கிழிச்சிட்டு அதை வந்து க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி விடுங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த நேச்சுரல் லுக் வந்துட்டு கிடைக்கும்.
இது போலவே நம்ம எல்லா மொட்டுக்களையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்துட்டு நேச்சுரலான ஒரு மொட்டுக்கள் மாதிரி இருக்கு இல்லையா. அடுத்து வந்து இந்த குச்சிக்குமே நம்ம வந்துட்டு இந்த டேப் வந்து சுற்றிக்கலாம். மேலேருந்து இந்த மாதிரி அந்த நூல் வந்து தெரியாத அளவுக்கு சுற்றிடுவாங்க. இடையில இந்த மொட்டுக்களையும் ஒன்று இது போல் வச்சுட்டு அப்படியே நம்ம சுற்றிக்க வேண்டியது தான். ஆல்ரெடி இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும் இதுலேயே வந்துட்டு மெயில்டான க்ளூ இருக்கும். ஸோ அதனால் எக்ஸஸாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இந்த டேப் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 20 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி நான் ஒரு கிராஃப்ட்டுக்கு வாங்கினது எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ரொம்ப நாளாக யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் இந்த வீடியோவில் இதை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நேச்சுரலான அந்த லுக் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி 2 சைடில் 2 மொட்டுக்களை வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க. ஒரு 9 மொட்டுக்கள் போல் நம்ம வந்து இந்த தொடுப்பங்குச்சியில் வச்சு சுற்றிருக்கோம். இதுக்கு மேலேயும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம இந்த குச்சி ஃபுல்லாகவுமே இந்த க்ரீன் டேப்பை வந்து அப்படியே லைட்டாக சுற்றி முடிச்சிடலாம். இப்போது இந்த கட்டுக்கம்பி அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நம்மளோட தேவைக்கு தகுந்தா போல் அழகாக அசம்பிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்படி வளைச்சி விட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. வேஸ்ட்டான யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக்லேருந்து அழகான ஒரு பூங்கொத்து ரெடி ஆகிடுச்சு. இது போலவே நான் வந்துட்டு அடுத்தடுத்த கலர்ஸ்லேயுமே செஞ்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ரெட் கலர் கேரி பேக்கில் செஞ்சுருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு ப்ளூ கலர் கேரி பேக்கில் செஞ்சுருக்கேன். இது எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக்ஸ் தான். அதுபோல் நீங்கள் செய்யும்போது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வேஸ்குள்ளே போட்டு விற்கும்போது ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கும். ஒரே லெவலுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் ஏற்றும் இறக்கமாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க இந்த ஈஸியான ரொம்பவே அழகான இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நான் ஃப்ளவர் வேஸில் போட்டு ஃபைனலாக காமிக்கிறேன். இது எப்படி இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. படிக்கையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுபோல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.